வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். உலக சிக்கிள் செல் அனிமியா தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். பின்னர் ஒடிசா செல்லும் அவர் ராய் ரங்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாமை தொடக்கி வைக்கிறார். மேலும் அம்மாநிலத்தில் சுரங்க தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம், பிரம்மகுமாரிகளுக்கான மாத்ரு சக்தி பவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை குடியரசுத் தலைவர் இன்று திறந்து வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வரில் நாளை நடைபெற உள்ள அரசு நிகழ்ச்சியில் PM கிசான் என்னும் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணையான சுமார் 907 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நாளை வழங்குகிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மேகாலயா செல்கிறார். ரீபோய் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலையை அவர் இன்று திறந்து வைக்கிறார். மகாராஷ்டிராவின் விதர்பா முதல் தமிழகம் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி நேஷன்ஸ் கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி தனது 3வது தொடர்ச்சியான வெற்றியை பதிவு செய்து A பிரிவில் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.